ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மசாலாவே சேர்க்காத ஒரு பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து இஞ்சி அதாவது பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா, இஞ்சி வந்து கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து அரைக்கணும். இது எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வெள்ளை கொண்ட கடலை. இத வந்து நான் ஊற வச்சுட்டேன் நைட்டே. இத வந்து 2 விசில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கிருங்க. தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை, ஏலக்காய் இது வந்து மாசாக்காய். இது வந்து கொஞ்சமா போட்டோம்னா, இந்த ஜாதிக்காய் மாசாக்காய் நம்ம சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு குடுப்போம் இல்லையா? அதுதான். அது கொஞ்சம் இத்தினிக்கான்னு வந்து எடுத்து வச்சிருக்கேன். பட்டை எல்லாம் ஸ்டாரு, லவங்கம் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இது ஒரு மூடி தேங்காய் நம்ம வந்துட்டு நல்லா பேஸ்ட் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்க போறோம். இந்த சின்ன வெங்காயத்த வந்து தண்ணி ஊத்தாம ஒரு கொர கொரன்னு அரைச்சு வைங்க. அது போதும். ரொம்ப அரைச்சிராதீங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க. நம்ம இப்போ வந்து பருப்பை வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 விசில் போட்டு வேக வச்சாச்சு. பருப்பு ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னா சோத்துல நல்லாவே இருக்காது. இப்போ கடாயை வந்து சூடு பண்ணிக்கிறோங்க. எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போட போகிறோம். வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்தை அரைச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டாலும் சரி, பெரிய வெங்காயத்தை போட்டாலும் சரி. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டு அதாவது பாதி அவியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்லா வந்து பொரியட்டும். பாதி பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் வந்து ஹீட் ஆனனால ஒரு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. அதனால எடுத்து மன்னிச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புகை வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். ஆல்மோஸ்ட் வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இங்கே பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சு இல்லையா, அதை வந்து அது கூட வந்து போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நாம் வந்து இது வந்து சோம்பு கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. முதல்லையே நீங்கள் சோம்பு போடுறதுனால போட்டுக்கோங்க. நான் ஏன் போடலை அப்படின்னா, முதல்லையே சோம்பு போட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து ஓவர் சூடாக இருக்கும். அதில் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா கருக ஆரம்பிச்சிடும். அதனால நான் வந்து வதக்குனதுக்கப்புறம் வந்து போட்டேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு அரைச்ச இஞ்சி பூண்டை அதில் ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேங்க. கிளறினதுக்கப்புறம் புதினா இருந்தால் புதினா போடுங்க. இது கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க. 2மே கூட கொஞ்சம் சம அளவு வந்து போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா வந்து நல்லா போட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2, 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த கொத்தமல்லி வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும். கொத்தமல்லி மேலேயே வந்து இந்த பச்சை மிளகாய் நம்ம வந்து காரத்துக்கு வந்து எந்த இதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் பச்சை மிளகாய் வந்து நிறையா போடுறது உங்களுக்கு காரம் வந்து வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் நீங்கள் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து இந்த அவிச்ச கொண்டக்கடலையை அதில் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுங்க. நிறைய தக்காளி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்துட்டு அப்படியே மாறி போயிடும். ஸோ ஒரு தக்காளி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்குருங்க. இங்கே பாருங்கள் நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ப்ளஸ் தக்காளி 2மே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணுற மாதிரி நிறையா வந்து ஆட் பண்ண வேணாம். இது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு உப்பு வந்து அதில் போட்டுட்டு இப்போ தான் நம்ம வந்து அந்த தேங்காய் நான் அரைச்சி வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்குறீங்களோ அதுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் பால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ரொம்ப போட்டுறாதீங்க. மஞ்சள்ட்டு இருக்கும். அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாயிடும். அதனால மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து போடுங்க. இப்போ போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா வந்து தேங்காய் பாலை வந்து ஊற்றிடுங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்தேன். ஸோ 2 கிளாஸ் வந்துட்டு தேங்காய் பால் வந்து அதில் வந்து ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக அது முறை கூட்டுச்சுன்னா போதும். அது வந்து சூடானால் மட்டும் போதும். நீங்கள் அதிகமாக சூடாச்சு அப்படின்னா பால் வந்து திரஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக சூடான பின்னாடி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா அரிசி வந்து அப்படியே வந்து போட்டுருங்க. எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஜீரக சம்பா ரைஸ் போட்டிங்கன்னா உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடும். தம்மில் தான் வந்து வைக்கணும். இதை வந்து பாருங்கள் உதிரியாக ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.